வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க ஆசிரியர்களுக்கான பதிவு. கற்கும் குழந்தையில் லெசன் 10 தான் பார்க்குறோம். 9 லெசன் வரைக்கும் பார்த்தாச்சு. 9 லெசன் வரைக்கும் சைக்காலஜிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நிறைய பேர் நிறைய டைம் கேட்டிங்க. ரொம்ப சாரி, என்னால் உடனே கொடுக்க முடியல. நான் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை திரும்ப எடிட் பண்ண முடியல. அதே மாதிரி நிறைய பேர் ஸ்லோவாக சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஸ்லோவாக வரலையா என்னன்னு தெரியல. நான் 2 டைம்ஸ் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு கொஷினையுமே 2 தடவை படிக்கிறேன். தொடர்ந்து படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லெசன் 10 கற்றலுக்கு உதவும் காரணிகள். பேப்பர் 1 ஃபஸ்ட் இயரில் கற்கும் குழந்தைங்கிற புக்கில் இருக்கிற 10th லெசன் தான் பார்க்குறோம். ஒரு வெற்றி வீரனின் உணர்வு கீழிறங்கி இருக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல வீரனுடன் அவனை ஒருபோதும் பயிற்சியாளர் விளையாட விடமாட்டார். ஏனென்றால் வீரனின் தற்கருத்து கீழ் இறங்காமல் காத்து கொள்ள. அவன் ஏற்கனவே டவுன் ஆகியிருக்கான். அப்போது அவனை திரும்பவும் ஃபைட் பண்ண வச்சாக்கா அவன் கண்டிப்பாக தோற்றுருவான். அப்போ தோக்கும்போது அவனோட உணர்வு திரும்பவும் கீழே தான் இறங்கும். அதனால் அவனுக்கு சின்ன சின்ன ஃபைட்டை கொடுத்து, ஃபைட்டுன்னா நான் ஃபைட்டை சொல்லலை, சின்ன வீரனோட சண்டை போட வச்சு அதுக்கப்புறம் தான் நார்மலான பீப்புள் கூட நார்மலாக அவனுக்கு ஈடான இருக்கிற சண்டை போடுறவங்க கூட சேர்த்து சண்டை போட வைப்பாங்க. அதனால் சின்ன சின்ன வெற்றிகள் எதை கொடுக்கும் அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றுவோங்கிற ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. முதல் கேள்வி, ஒரு வெற்றி வீரனின் உணர்வு கீழிறங்கி இருக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல வீரனுடன் அவனை விளையாட ஒருபோதும் பயிற்சியாளர் விடமாட்டார். ஏனென்றால் வீரனின் தற்கருத்து கீழ் இறங்காமல் காத்து கொள்ள. இரண்டாவது கேள்வி, ஒரு வெற்றி வீரனின் தற்கருத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியது, அவனோட தற்கருத்தை அதிகரிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பலவீனமான எதிரியிடம் விளையாட விடுவது. ஒரு வெற்றி வீரனின் தற்கருத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியது ஒரு பலவீனமான எதிரியிடம் விளையாட விடுவது. ஒரு குழந்தையின் தற்கருத்தை அதிகரிக்க செய்ய வேண்டியது, அதை வளர்க்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு குழந்தை நம்மள்கிட்ட வருது அப்படின்னா அது நம்ம செய்வோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தானே. அதை மாதிரி அதை செய்ய வைக்கிறதுக்கு சுலபமான பயிற்சியை முதல்ல கொடுக்கணும். குழந்தைக்கு தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு என்ன செய்யணும்? சுலபமான பயிற்சிகளை தொடங்குவது. மூன்றாவது கேள்வி, குழந்தையின் தன்னம்பிக்கையை வளர்த்து தற்கருத்தை வளர்ப்பதற்கான வழி சுலபமான பயிற்சிகளை தொடங்குவது. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டியது, பயிற்சி வெற்றி தோல்விக்காக மட்டுமின்றி குழந்தை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். கொடுக்குற பயிற்சி அது குழந்தைங்கிறத மனசில் வச்சு தான் நீங்கள் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கும்போது கருத்தில் கொள்ள வேண்டியது, பயிற்சி வெற்றி தோல்விக்காக மட்டுமின்றி குழந்தை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து வாழ்க்கையில் நல்ல பொருத்தப்பாட்டினை பெற்று வெற்றியுடன் திகழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா, உடன்பாட்டு நிலைப்பட்ட ஆக்க நிலையிலான தற்கருத்தை கொண்டவர்கள். எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறவங்க உடன்பாட்டு நிலைப்பாடோட ஆக்க நிலையான தற்கருத்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே புக்கில் இருக்க சென்டென்ஸு அப்படியே சேம் கொடுத்துருக்காங்க. ஒரு வீரனை வெற்றியடைய செய்வதற்காக அந்த வெற்றியை வீரனின் தற்கருத்தின் மேலும் வளர்க்க அவன் சவாலை சந்திக்கும் வரை, ஒரு கரெக்டான சவாலை சந்திக்கும் வரை அவனின் எளிமையான வீரர்களுடன் தொடர்ந்து பயிற்சி ஈடுபடுத்துவது என்ன காரணி? தனிப்பட்ட காரணின்னு சொல்கிறோம். வீரனோட தனிப்பட்ட தற்கருத்தை வளர்க்குறதுக்கு நம்ம செய்கிற செயல் எல்லாமே தனிப்பட்ட காரணியை குறிக்கும். இந்த எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்கன்னு இல்லை, வேறு மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் ஆன்சர் தனிப்பட்ட காரணி தான். கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓரளவு புலன் குறைபாடுள்ள குழந்தைகள் ஆசிரியர்களிடம், கரெக்டாக பாருங்கள் 7வது கொஷின், ஓரளவு புலன் குறைபாடு உள்ள குழந்தைகள் ஆசிரியர்களிடம் தனிப்பட்ட கருணையை எதிர்பார்ப்பது இல்லை. தனிப்பட்ட கருணையை எதிர்பார்க்குது அப்படின்னா அது நல்ல குழந்தையாக இருக்கும், நடிக்கும், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு பசங்க நடிக்கும். ஆனால் நார்மலாகவே புலன் குறைபாடு இருக்கிற குழந்தைங்க என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியாக கர்சன் பண்ணுறதா அவங்க பிடிக்கல அவங்களுக்கு. அடுத்து, எந்த வயது ஆர்வமிக்க வயது என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள்? 8வது கேள்வி, எந்த வயது ஆர்வமிக்க வயது என்று உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள்? 8 வயது. 8 வயது சிறுவனிடம் பறக்கும் பட்டத்திற்கு கயிறு உதவி செய்கிறதா அல்லது கயிறு கீழ் இறக்குகிறதா என்று கேட்டால் 8 வயது சிறுவன் என்ன கூறுவான்? ஆன்சர், பட்டத்தை கீழே நோக்கி இழுக்கிறது இந்த கயிறு அப்படின்னு சொல்லுவான். 8 வயது சிறுவனிடம் பறக்கும் பட்டத்திற்கு கயிறு உதவி செய்கிறதா அல்லது கயிறு கீழ் இறங்குகிறதா என்று கேட்டால் பட்டத்தை கீழ் இறக்குகிறதுன்னு சொல்லுவான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியுமா?
பட்டத்தை அது கீழே இறக்கலை, அது கரெக்டாக பறக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது, அதான் உண்மை. கட் பண்ணி விட்டோம்னாக்கா பட்டம் கீழே விழுந்துடும், அது பறம் திசை தெரியாமல் காற்றுல போயிடும். கரெக்டான காற்றுல கொண்டு போய் நிலை நிறுத்துறதுக்கு இந்த கயிறு தான் உதவுது. நிறைய பேருக்கு தெரியாது, பட்டம் விட்டுருந்தா தான் தெரியும். ஆனால் 8 வயது சிறுவன் என்ன சொல்லுவான், கீழே இறக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். குழந்தையோட வினாக்களுக்கு பொறுமையாக பதிலளித்து குழந்தையின் சந்தேகத்தை களைவது யாரோட கடமை? ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களது கடமை. அதிகமாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும் 8 வயசில். அந்த வயசில் நாம் தான் அதை புரிய வச்சு ஆன்சர் சொல்லணும். ஆன்சர் சொல்லாமல் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று சொல்லி, ஏதோ ஒன்று இல்லை, கரெக்டான விளக்கத்தை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அதை புரிய வைக்கணும். அந்த கொஷினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் இருக்கணும். அப்போ தான் அந்த பசங்களோட அறிவு வளரும். நம்ம கொஷின் ஆன்சர் கிடச்சிருச்சிங்கும் போது தான் அது யோசிக்கும். நம்ம டக்குன்னு நிப்பாட்டணும் அப்படின்னா அதோட யோசிக்கிற மூளையே யோசிக்கிறதே நிற்க ஆரம்பிக்கும், ஹர்ட் ஆகும். 10வது கேள்வி, குழந்தையின் வினாக்களுக்கு பொறுமையாக பதிலளிக்கிறது ஆசிரியர் பெற்றோர்களோட கடமை. கற்றலுக்கான உளவியல் காரணியாக சொல்லப்படுவது வகுப்பறை சூழல், அன்பும் பரிவும் உள்ள ஆசிரியர்கள், எளிமையான கற்றல் முறைகள். இந்த 3 தான் கற்றலுக்கான உளவியல் காரணிகள். கொஷின் கேட்டுருவாங்க, இல்லை 3ல் ஏதோ ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க, பாக்கி 3 வேறு இருக்கும். அதனால் கரெக்டாக படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கற்றலுக்கான உளவியல் காரணிகள், வகுப்பறை சூழல், அன்பும் பரிவும் உள்ள ஆசிரியர்கள், எளிமையான கற்றல். 4 பாடங்களில் 60 மதிப்பெண்கள் பெற்று, அதாவது 60னா ஃபுல் மார்க் பெற்று, ஒரு பாடத்தில் 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் குழந்தை உண்மையில் எதிர்பார்ப்பது என்ன? ஏன் ஒரு பாடத்தில் கம்மியாக மார்க் எடுத்த அப்படின்னு கேட்பாங்களா? அப்படி கேட்டால் அது தவறு. ஏன்னா அதிகமானது இல்லை, ஒரு பாடத்தில் அது 60 எடுத்திருந்தா கூட அந்த பாராட்டை தான் நம்ம முதல்ல கொடுக்கணும். முதல்ல அதுக்கு பாராட்டு கொடுக்கணும் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் வேணால் கூட நீங்கள் அதை லைட்டாக கேட்கலாமே தவிர, 4 பாடங்களில் 60 மதிப்பெண் பெற்றதுக்கான பாராட்டுதலை தான் குழந்தை எதிர்பார்க்கும். எதிர்மறை ஊக்கிகளாக கூறப்படுவது எது? குறை கூறுதல், தண்டனை வழங்குதல். நேர்மறை ஊக்கிகள் பரிசுகள், பாராட்டுக்கள், ஊக்கப்படுத்துதல். நேர்மறை தான் எப்போவுமே நமக்கு சாதகமானது, அதை கருத்தில் வைங்க. கற்றலுக்கான சமூக காரணிகள் பள்ளி, குடும்பம், சமுதாயம். கற்றலுக்கான சமூக காரணிகள் பள்ளி, குடும்பம், சமுதாயம். ஒரு குழந்தையின் நடத்தை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது குழந்தையுடன் பயிலும் சக மாணவர்கள். இதே தான் போட்டிருந்தது, இப்போ புக்கில் போட்டிருந்தா அதே லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தையின் நடத்தை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது குழந்தையுடன் பயிலும் சக மாணவர்கள், ஒப்பார்குழுன்னு கூட சொல்லுவாங்க. ஆசிரியர்கள், சக மாணவர்கள், ஒப்பார்குழு ஆகியவை அடங்கும் சமூக அமைப்பு என்ன? ஆசிரியர், சக மாணவர், ஒப்பார்குழு. இவங்க 3 பேரும் எந்த இடத்துல சந்திச்சுப்பாங்க? பள்ளியில் தான். இது அடங்கிய சமூக அமைப்பை என்னன்னு சொல்கிறோம்? பள்ளின்னு சொல்கிறோம். 16வது கேள்வி, ஆசிரியர்கள், சக மாணவர்கள், ஒப்பார்குழு ஆகியவை அடங்கும் சமூக அமைப்பு பள்ளி. மனவெழுச்சிக்கான காரணிகள் கொடுத்துருக்காங்க. மனவெழுச்சி காரணிகள்: ஆசிரியர் மாணவர் நல்லுறவு, பெற்றோர் குழந்தைகள், அன்பு, பரிவு, பாசம், பாதுகாப்பு உணர்வு, பயமற்ற சூழல். இதெல்லாம் மனவெழுச்சிக்கான காரணிகள். மனவெழுச்சி காரணிகள் என்னென்ன? ஆசிரியர் மாணவர் நல்லுறவு, பெற்றோர் குழந்தைகள், அன்பு, பரிவு, பாசம், பாதுகாப்பு உணர்வு, பயமற்ற சூழல். கற்றலை மேம்படுத்தும் நேர்மறை மனவெழுச்சிகள்: அன்பு, பரிவு, பாசம், மகிழ்ச்சியான சூழல். கற்றலை பாதிக்கும் எதிர்மறை மனவெழுச்சிகள்: பயம், சினம், பொறாமை, கவலை. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்கிட்டாதான் உங்களால் 75% ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் மனப்பாடம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு விருந்தில் அறுசுவை உணவு பரிமாறப்படுவது போல ஒவ்வொன்றும் ஏற்ற விகிதாச்சாரத்துடன் தேவையான அளவு பயன்படுத்த மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் வேண்டும். யாரோட கடமை? ஆசிரியரோட கடமை. மனவெழுச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அறுசுவை உணவு பரிமாறப்படுவது போல் ஒவ்வொரு வெளிச்சிகளையும், ஒவ்வொரு மனவெழுச்சியும் பயன்படுத்தணும். பயமே இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆனால் பயம் இருக்கணும். சினமே இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆனால் சினமும் தேவை. ஃபுல்லாகவே சினம் இருந்துட்டாலும் அது சரி கிடையாது. உப்பு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். தயிர் எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அந்த அளவுக்கு ஊற்றணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு விருந்தில் அறுசுவை உணவு பரிமாறப்படுவது போல் மனவெழுச்சிகளை பயன்படுத்துவதற்கு மாணவர்கள் பயன்படுத்த யார் சொல்லிக் கொடுக்கணும்? நாம தான் சொல்லிக் கொடுக்கணும்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா, மனவெழுச்சிகள் சமநிலை. மனவெழுச்சியை சமநிலையில் பயன்படுத்துறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு விருந்தில் அறுசுவை உணவு பரிமாறப்படுற மாதிரி மனவெழுச்சிகள் பரிமாறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்டுருவாங்க. அதை என்னன்னு சொல்லுவோம்? மனவெழுச்சிகள் சமநிலைன்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பறையின் 4 சுவர்களுக்குள் நிர்ணயிக்கப்படுகிறது. அதை நம்ம கையிலையும் கொடுத்துட்றாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க? யார் இதை சொன்னது?
டாக்டர் கோத்தாரி. நாட்டின் தலைவிதியை யார் கையில் கொடுத்துருக்காங்க? டீச்சர்ஸ் கையில் தான் கொடுத்துருக்காங்க. 21வது கேள்வி, ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பறையின் 4 சுவர்களுக்குள் நிர்ணயிக்கப்படுகிறது. சொன்னது டாக்டர் கோத்தாரி. ஒரு தனிப்பட்ட நபரின் கற்றலுக்கான முறையை என்னன்னு சொல்கிறோம்? கற்றல் வகை என்கிறோம். ஒரு தனிப்பட்ட நபரின் கற்றலுக்கான முறையை கற்றல் வகை என்கிறோம். மிதிவண்டி பழுதுபார்க்கும் கடையில் வேலை செய்பவரிடம் காணப்படும் திறன் என்ன? இயக்கத்திறன். மிதிவண்டி தான் இல்லை, வேறு என்ன வேணால் ஆப்ஷனாக கேட்கலாம். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இயக்கத்திறன். கற்றலில் பெரும்பான்மையானவரிடம் காணப்படும் திறன் பார்த்தல் திறன். பார்க்கறது மனசில் பதியும். அதனால தான் விளம்பரம் டக் 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 போட்டுக்கிட்டே இருக்கான். காரணம், நாமளே அதை பற்றி யோசிக்காட்டி கூட நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடுவோம். கற்றலில் பெரும்பான்மையானவரிடம் காணப்படும் திறன் பார்த்தல் திறன். கற்றல் வகை மாதிரிகள் எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. 80க்கும் மேற்பட்ட கற்றல் வகை மாதிரிகள் இருக்குது. அது எல்லாமே அடிப்படை கற்றல் வகையிலேருந்து தான் பிரியுது. இதை தான் அடிப்படையாக வச்சு 80 இருக்குது. 4 கற்றல் வகையை அடிப்படையாக வைத்து தான் 80க்கும் கற்றல் வகைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, அடிப்படை கற்றல் வகைகள் 4: செவி புலன் வழியே கற்றல், இயக்கத்திறன் வழியே கற்றல், பார்வைத்திறன் வழியே கற்றல், தொடு உணர்வு வழியே கற்றல். அடிப்படை கற்றல் வகைகள் 4: செவிப்புலன் வழி கற்றல், இயக்கத்திறன் வழியே கற்றல், பார்வைத்திறன் வழியே கற்றல், தொடு உணர்வு வழியே கற்றல். 28. வெயிலில் ஒரு லென்ஸை கொண்டு தாளின் மேல் ஒரே இடத்தில் மையப்படுத்தி கொண்டிருந்தால் தாள் தீப்பற்றி எரியும். காரணம் என்ன? அங்கே சூரிய ஒளி ஒருமுகப்படுத்தப்படுவதால். வெயிலில் ஒரு லென்ஸை கொண்டு தாளின் மீது ஒரே இடத்தில் மையப்படுத்தி கொண்டிருப்பதால் தாள் தீப்பற்றி எரியும். காரணம் என்ன? வெயில் ஒருமுகப்படுத்தப்படுவதால். மாணவரின் அலைமோதும் எண்ணங்களை கட்டுப்படுத்தி கற்றலில் நிலைத்திருக்க செய்ய ஆசிரியர் செய்ய வேண்டியது. ஆசிரியர் வகுப்பறையை எப்படி வச்சுருக்கணும்? மகிழ்ச்சிகரமாகவும். ஆசிரியர் வகுப்பறையை மகிழ்ச்சிகரமாகவும் கட்டுப்பாட்டுடனும் வைத்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே நேரத்தில் கட்டுப்பாடும் இருக்கணும். கற்பித்தல் வழிமுறைகள் 2: பகுத்தறிதல், தொகுத்தறிதல். கற்பித்தல் வகைகள் பார்த்தோம், இப்போ கற்பித்தல் வழிமுறைகள் பார்க்குறோம். 2 இருக்குது. இது எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இதை பற்றி ஒரு கொஷின் இருக்கும். ஒன்று பகுத்தறிதல் பற்றி இருக்கும், இல்லை தொகுத்தறிதல் பற்றி இருக்கும். எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க, இல்லை டெஃபனேஷனை கொடுப்பாங்க. டெஃபனேஷனை குழப்பி கொடுப்பாங்க, மாற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க. சிம்பிள். பொது கருத்துக்களை நன்கு அறிந்து அதிலிருந்து தனிப்பட்ட கருத்துக்கள் கிடைக்கும் வகையில் செய்வது தான் பகுத்தறிதல். பகுத்து உள்ளே போய் ஒரு தனியான இதுக்கு போவோம். பொதுவான கருத்துலேருந்து தனிப்பட்ட கருத்துக்கு போச்சுன்னா அது பகுத்தறிதல். பல்வேறு விவரங்களை திரட்டி ஒன்று ஒன்றா ஆய்வு செஞ்சு அதுலேருந்து கடைசியாக ஒரு பொது கருத்துக்கு வந்தோம் அப்படின்னா அது தொகுத்தறிதல். 32வது கேள்வி, பல்வேறு விவரங்களை திரட்டி ஆய்வு செய்து அதிலிருந்து ஒரு பொதுவான கருத்துக்கு வருவது தொகுத்தறிதல். மாணவர்களின் அறிவு, ஒழுக்கம் மற்றும் தனித்திறமையை கண்டறிவது யாரோட கடமை? ஆசிரியரின் கடமை. மாணவர்களின் அறிவு, ஒழுக்கம் மற்றும் தனித்திறமையை கண்டறிவது ஆசிரியரின் கடமை. 34 விளையாட்டு வீரர்களாக மின்னும் இளைஞர்களிடம் தானாகவே உருவாகும் பண்பு என்ன? ஒருத்தவங்க விளையாட்டு வீரராக ஜொலிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட தானாகவே இந்த பண்பு உருவாகும். அது என்ன பண்பு? தலைமை பண்பு. விளையாட்டு வீரர்களாக மின்னும் இளைஞர்களிடம் தானாகவே உருவாகும் பண்பு தலைமை பண்பு. 35 விலங்கு என்கின்ற சொல்லுது சொல் பொதுவாக 4 கால்கள் உள்ள அனைத்து உயிரினங்களையும் குறிக்கும். விலங்கினிடையே பொதுவான பண்புகளை சொல்லி ஆடு என்கின்ற சொல்லுக்கு வருவது என்ன? பகுத்தறிதல். விலங்கு என்கின்ற சொல் பொதுவாக 4 கால்கள் உள்ள அனைத்து உயிரினங்களையும் குறிக்கும். விலங்கினுடைய பொதுவான பண்புகளை சொல்லி ஆடு என்கின்ற சொல்லுக்கு வருவது பகுத்தறிதல். ஆட்டுக்கு 4 கால்கள் உண்டு என்று ஆட்டின் தனிப்பட்ட பண்புகளை சொல்லி அதிலிருந்து எல்லா விலங்குகளுக்குமே 4 கால்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி தொகுத்தறிந்து விலங்கு அப்படிங்கிற ஒரு பொதுவான சொல்லுக்கு வர்றது, பொதுவான கருத்தை கடைசியாக கொண்டு வந்தால் அது தொகுத்தறிதல். 36வது கேள்வி பாருங்கள். ஆட்டுக்கு 4 கால்கள் உண்டு என்று ஆட்டின் தனிப்பட்ட பண்புகளை சொல்லி அதிலிருந்து விலங்கு என்ற சொல்லுக்கு வருவது தொகுத்தறிதல். கொஷினில் தொகுத்தறிதல்ங்கிறது வரவே வராது. ஆனால் உங்களுக்கு அந்த டெஃபனேஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். தெளிவாக படிச்சுக்கோங்க, எழுதி பாருங்கள் ஒரு தடவை. 37வது கேள்வி, எதனுடைய உதவியால் தொலைக்காட்சி கல்வி பரவல் நடைபெறுகிறது? தொலைக்காட்சியில் நம்ம கல்வி கற்றுக்குறோம். எதனுடைய உதவியால்? இன்சாட் 1 இன்சாட் 1ங்கிறதோட சேட்டலைட் உதவியால் தான்
தொலைக்காட்சி கல்வி பரவல் நடைபெறுகிறது. 38 ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் கையாள வேண்டிய 3 வகை மாணவர்கள். ஒரு வகுப்பு இருக்குன்னா இல்லை 3 வகை மாணவர்கள் இருப்பாங்க. யார் யார்? சராசரி, மீத்திறன், பின்தங்கிய மாணவர்கள். சராசரி மாணவர்கள் இருப்பாங்க, மீத்திறன் மாணவர்களும் இருப்பாங்க, கற்றலில் பின்தங்கின மாணவர்களும் இருப்பாங்க. எந்த வகை மாணவர்களை கருத்தில் கொண்டு எல்லா நிலை மாணவர்களையும் ஒருங்கிணைத்து கற்பிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது? எந்த வகை மாணவர்களை கருத்தில் கொண்டு எல்லா நிலை மாணவர்களையும் ஒருங்கிணைத்து கற்பிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகியுள்ளது? பின்தங்கிய மாணவர்களை. நல்லா படிக்கிற பசங்களை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டா பின்தங்கின மாணவங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இருக்காது, சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, பார்த்து இது மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது கூட இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால தான் பின்தங்கிய மாணவர்களை கருத்தில் கொண்டு எல்லா வகை மாணவர்களையும் ஒன்றா உட்கார வச்சு படிக்க வைக்கிறோம். பாடம் எடுக்கும்போது கூற வேண்டிய முறை 3 முறை. இதனால் மீத்திறன் மாணவர்கள் என்ன செய்வாங்க? சலிப்படைவாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எவை பற்றிய உளவியல் பிரிவு தோன்றியுள்ளதா சொல்கிறாங்க? இதை பற்றின புது உளவியல் பிரிவு தோன்றியிருக்கு. மனித வேற்றுமைகள் பற்றிய புதிய உளவியல் பிரிவு தோன்றியுள்ளது. திறன் அடிப்படையில் வெவ்வேறு மாணவர்களை காணப்படும் வேறுபாடுகள் என்ன அப்படின்னா, தனிநபர் திறன் வேறுபாடு. திறன் அடிப்படையில் வெவ்வேறு மாணவர்களிடம் காணப்படும் வேறுபாட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? தனிநபர் திறன் வேறுபாடுன்னு சொல்கிறோம். ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது? ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது. அடுத்து 44வது கேள்வி. எனது ஆசிரியர் கூறியது தான் சரி, நீ கூறுவது தவறு என கூறும் குழந்தை எதை காட்டுகிறது? மாணவர்கள் ஆசிரியர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது. இதை இப்படியே கேட்க மாட்டாங்க, எப்படி வேணால் மாற்றி கேட்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர் என்னும் விளக்கின் ஒளி குன்றாமல் அதன் எண்ணெய் குறையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது யாரோட பொறுப்பு? பள்ளி நிர்வாகத்திற்கே உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புக்கில் கொடுத்துருக்க லைன்ஸ் தான் இது. நீங்கள் எங்கேயாவது ஸ்பீச்சில் பேசுகிறீங்க, டீச்சர்ஸாக இருக்க நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இதை பேசுங்க. ஆசிரியர் என்னும் விளக்கின் ஒளி குன்றாமல் அதன் எண்ணெய் குறையாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டியது யாரோட பொறுப்பு? பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பு. இதோட இந்த லெசன் முடியுது. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே கேட்டவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னால் கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண முடியல, சாரி. தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.